ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். சார், ஆடி மாதம் வந்தோடனே பெண்கள்லாம் ரொம்ப குஷியாக இருக்காங்க. ஏன்னா தினம் தினம் ஆலய வழிபாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடு சுத்தபத்தமாக வச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஆடி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பெருகி வரப்போகுது? பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண்களுடைய வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நன்மைகள் தேடி வரக்கூடிய மாதமாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு தகுந்த பிரபல்யமான நன்மைகள் அனைத்து ராசிகளுக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது அடிப்படையான உண்மைதான். இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு அதிகபட்சமான சிறப்புகள் அதிகபட்சமான நன்மைகள் கிடைக்குங்கிற அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய சுய புக்தி மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிறைய திறமையோடு செயல்படக்கூடிய அந்த திறமைகளுக்கு தகுந்த பெருமைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு காரணம், ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால, அதாவது குரு பகவான் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பு வர்றாரு. அந்த மாதிரியான உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கோ எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, நீங்கள் என்னைக்கோ போட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல நட்டங்கள் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். அந்த மாதிரியான தனஸ்தானத்தில் குரு பகவான் கூட சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக சூரிய பகவானும் குரு பகவானும் சம்பந்தப்படும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற யோகம் கிடைக்கிறதுனால அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும். அதற்காக ஆடி மாதத்தில் மிதுன ராசியை சேர்ந்த அத்தனை பேருமே அரசர் ஆக முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய திறமைக்கு தகுந்த, தொழிலுக்கு தகுந்த, குடும்பத்துக்கு தகுந்த, வியாபாரத்துக்கு தகுந்த அந்தந்த துறையில் நீங்கள் ராஜாவாக கொடிகட்டி பறக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இதே ஆடி மாதம் ஆரம்பத்தில் சனி பகவான் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால அச்சம் இல்லாத நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய, உயர் அதிகாரிகளுக்கோ நிர்வாகத்தார்களுக்கோ பயப்படாமல் உங்களுடைய வேலை உத்தியோகத்தை சுதந்திரமாக செய்யக்கூடிய அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பெருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த மாதிரியான கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு மட்டுமல்ல, அடுத்து கடகராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான் இதே மாதிரி கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆடி மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறது. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். நன்மைகளை தேடி போனீங்க அப்படிங்கிறத விட நன்மைகள் உங்களை நாடி வரக்கூடிய சூழல் கடகராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆடி மாதம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால, அதே லாபஸ்தானத்தில் குரு பகவானும் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். கன்னிராசிக்கு உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்கள் மிகுதியாகக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும். ஆக இந்தந்த ராசிகளுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எந்த தேவையாக இருந்தாலும் அது பூர்த்தியாகக்கூடிய
சந்தோஷமான சரளமான பண வரவுகள் கொடுக்கக்கூடிய, சங்கடமே இல்லாத சந்தோஷங்கள் பெருகக்கூடிய மாதமாக அமையும். சார், இந்த ஆடி மாதம் 2026 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. ஆனா மற்ற ராசிக்காரர்களா நாங்க பாவமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஓரளவு பிரார்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருந்துக்கிட்டு ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் எடுத்துக்கிட்டு அம்மன் அம்பாள் வழிபாடுகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிழைக்கிற விஷயத்தில் உயர்வு வரும் அப்படிங்கிறது உன்னதமான விஷயம்தான். இருந்தாலும் நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பிற்கும், நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு திறமைக்கும் பெருமை சேரணும் அப்படின்னா அதற்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது வந்துட்டு இருக்குது. ஒன்று, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ அனுகிரகத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே சுபிட்சமான மாதமாக அமையும் அப்படிங்கிறது நன்மை. ஓகே சார். ஸோ இந்த ஆடி மாதம் 2026 3 ராசிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் குலதெய்வ விருட்சம் வாங்கி வைக்கணும்னு சார் சொல்கிறாரு. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.